உலகத்தில் பல நூல்கள் இருக்கின்றன, அறிவை வளர்க்கும் நூல்கள். ஆனால் உள்ளத்தை உருக்கும் நூல்கள் மிகவும் குறைவு. அந்த வகையில் இதயத்தை உருக்கி ஆன்மாவை விழித்தெழ வைத்த ஒரு தெய்வீக பொக்கிஷம்தான் திருவாசகம். ஒரு முறை கேட்டால் மனம் அமைதி அடையும், மீண்டும் கேட்டால் வாழ்க்கை மாறும். திருவாசகம் என்பது வெறும் பாடல் அல்ல, அது ஒரு உணர்ச்சி, ஒரு ஆன்மீக அனுபவம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வது வீணல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலை சென்றாலும் மன அமைதி இல்லையெனில் அது வெற்றி அல்ல. ஆனால் திருவாசகம் அந்த அமைதியை உனக்குள் உருவாக்கும். நீ யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முறை மனதார கேள், அது உன்னை மாற்றும். நாம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பணம், புகழ், வெற்றி எல்லாம் தேடி. ஆனால் ஒரு நாள் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும், இதுதான் வாழ்க்கையா? அந்த நேரத்தில் திருவாசகம் உன்னிடம் பேசும். நீ தேடுவது வெளியில் இல்லை, உன்னுள் இருக்கிறது என்று. சிவனை வெளியில் தேடாதே, உன் உள்ளத்தில் தேடு, அங்கேதான் அவன் இருக்கிறான். ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்துகள் ஒரு மந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி, அது ஒரு மகத்தான சக்தி. அதை நம்பி உச்சரித்தால் உன் பயம் குறையும், உன் மனம் தெளியும். திருவாசகம் சொல்லும் உண்மை என்னவென்றால், சிவனை உணர்ந்தவனுக்கு தோல்வி இல்லை. அவன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் கூட அவனை உயர்த்தத்தான் வருகின்றன. சிவன் கோபமான கடவுள் அல்ல, அவன் கருணையின் வடிவம். நீ ஒரு அடியாவது முன்னேறினால் அவன் 100 அடிகள் வந்து சேர்வான். என்னை ஆழ்வாய் சிவா என்று உண்மையாக அழைத்தால் அவன் உன்னை விட்டுவிட மாட்டான். அவன் அருள் கிடைத்தால் வாழ்க்கை எளிதாகும். திருவாசகம் கேட்பது ஒரு பழக்கம் அல்ல, ஒரு மாற்றம். மனம் குழப்பமாக இருக்கும் போது அதை கேள், துன்பம் வந்தால் அதை கேள், மகிழ்ச்சி இருந்தாலும் அதை கேள். ஏனெனில் அது உன்னை எப்போதும் சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். திருவாசகம் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, உணரப்பட வேண்டிய ஒன்று. ஒரு முறை மனதார கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். சிவனை உணருங்கள், அமைதியை பெறுங்கள். ஓம் நமசிவாய.